அளிப்பதற்கு பேராசிரியர் ரேவதி சிவகுமாரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஸ்கை வேதாத்திரி சாரல் ஜூம் ஆன்லைன் குழுமத்தின் வாயிலாக இன்று 2/8/2020 ஞாயிறு சாரல் நிகழ்வில் சிறப்பு சிந்தனையை எனக்கு நானே சிற்பி என்ற குழுவிலே நமக்கு அளிப்பதற்காக வருகை தந்து இருக்கக்கூடிய துறை பேராசிரியர் அருள்நிதி அருள்மொழி ராஜாராம் ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்கள் முன் பகிர்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அமெரிக்காவில் சிகாகோ மாகாணத்தில் வசிக்கும் ஐயா அவர்கள் பிகாம், MBA, MSc பிசிக்ஸ் பட்டங்கள் பெற்றவர். ஐயாவின் குடும்பம் ஒரு மனவளக்கலை குடும்பம். ஐயாவின் தந்தையார் பேராசிரியர் ராஜாராம் ஐயா அவர்கள், தாயார், வாழ்க்கை துணை, சகோதரி அனைவரும் மனவளக் கலைஞர்கள் என்பதனை மகிழ்வோடு பதிவு செய்கிறோம். சிகாகோவில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் டெவலப்மெண்ட் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். 2015 வருடம் அமெரிக்காவில் ஆரம்ப நிலை பயிற்சிகளை கற்றுக்கொண்டு கலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். 2017 வருடம் சென்னை மாநகர அறிவுத்திருக்கோயிலில் அகத்தாய்வு பயிற்சிகளை முடித்து ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் பிரம்மஞானம் அருள்நிதியர் பயிற்சி பெற்றவர். விஷன் கல்வி மூலம் முதுகலை பட்டம் பெற்றவர். திரைக்கடல் கடந்தும் ஆசானின் மனவளக்கலையினை மனித சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அமெரிக்காவின் சிகாகோ மாகாணத்தில் அறக்கட்டளை துவங்கி நிர்வாக அறங்காவலராக தொண்டாற்றி வருபவர். 8 தவ மையங்களுடன் சிகாகோ அறக்கட்டளையில் சிறப்பாக தொண்டாற்றி வருபவர். மேலும் அமெரிக்காவில் 16 மாகாணங்களுக்கான சென்ட்ரல் அமெரிக்காவின் ஸ்கை யோகாவின் ஒருங்கிணைப்பாளராக உலக சமுதாய சேவா சங்கத்தினால் நியமிக்கப்பட்டவர் என்பதனை மகிழ்வோடு பதிவு செய்கிறோம். சிகாகோ அறக்கட்டளையின் சார்பாக ஜூம் இணைப்பின் வாயிலாக உலகெங்கும் உள்ள மனவளக்கலை அன்பர்களை இணைத்து பயிற்சிகளை கொண்டு சேர்ப்பவர். ஸ்கை வேதாத்திரி சாரல் எனும் இந்த ஜூம் இணைப்பு சிறப்பாக நடைபெறுவதற்கு துவக்கம் முதல் இன்று வரை உதவி செய்து கொண்டிருப்பவர் ஐயா அவர்கள் என்பதனை மகிழ்வோடு பதிவு செய்து கொள்கிறோம். அதனோடு கூடுதலாக ஐயாவை பற்றி ஒரு விஷயம், ஐயாவுக்கு இந்த மாதிரி சொல்றதுல விருப்பம் இருக்காது. ஏன்னா தொண்டு செய்வது, அதாவது வலது கை கொடுப்பதை இடது கை தெரியாமல் செய்யணும்னு நினைப்பவங்க. ஆனாலும் எங்களுக்கு இந்த நன்றி உணர்வோடு இந்த நிகழ்வினை நினைவு கூறுகிறோம். முதல்ல ஸ்கை வேதாத்திரி சாரல் நம்ம ஜூம் சிகாகோவுக்கு தான் ஒரு மாசமா நான் ஆன்லைன் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு அந்த கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் சொன்னது, நம்ம இந்தியாவிலயும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தவம் செய்தா நல்லா இருக்கும், மக்களை தவத்துக்கு அழைக்கலாம், கூட்டு தவம் பண்ணலாம்னு நினைக்கும் போது நானும் பேராசிரியர் ஜெயா அம்மாவிட்டையும் பேசிட்டு உடனே நாங்க ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டோம். அப்ப எங்களுக்கு தெரியாது அது பே பண்ணணும், பே பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும்லாம் தெரியாது. ஆனாலும் டவுன்லோட் பண்ணிட்டு நாங்க அடுத்த நாளே நாங்க தவமும் எடுத்தோம். ஒரு 3 பேரோட துவங்கினோம். அதுக்கப்புறம் அது தொடர்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேராசிரியர் பரிமளா அம்மா அவர்களை சிறப்பு சிந்தனை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது ரெக்கார்ட் ஆப்ஷன் என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் அது முடிச்சிட்டு ஐயா கிட்ட கேட்டோம், எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலங்கய்யா, இது அப்போ விசாரிக்கும் போது ஐயா சொன்னாங்க பே பண்ணணுமா அப்படின்னாங்க. அப்படிங்களா ஐயா, அது என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கணும், நீங்க எனக்கு கைடு பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டாரு. அப்புறம் நான் வெளியில போயிருந்தேன். திடீர்னு ஐயாட்டேருந்து கடைக்கு போயிருந்தேன். ஒரு கால் வந்தது, அம்மா நான் பே பண்ணிட்டேம்மா அப்படின்னாரு. இது அவர் ஒரு மாசமா நான் ஆன்லைன் வகுப்புகள் கலந்துட்டாலும் இன்றும் எனக்கு தெரியல, இன்றும் கூட எனது முகம் தெரியாது ஐயா அவர்களுக்கு, முகவரி தெரியாது, எந்த மன்றத்தை சேர்ந்தவள் தெரியாது, சென்னை, தமிழ்நாடு, இந்தியா மனவளக்கலை யோகி அது வரைக்கும் தான் தெரியும். அது உடனே அவங்க நீங்க சிறப்பா பண்ணுங்கம்மா, தொண்டு வேதாத்திரத்தை கொண்டு சேர்க்கணுமா, எல்லாருக்கும் சிறப்பா பண்ணுங்கம்மா சொல்லி பணம் கட்டி கொடுத்தாங்க. அது போல 100 பேரு தாண்டி மக்கள் அன்பர்கள் வர ஆரம்பிச்ச போது ஐயா கிட்ட ஐயா 100 பேரை தாண்டி வராங்க, நிறைய பேர் திரும்பி போறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அடுத்த நாளே அதுவும் ஐயா 500 அன்பர்களுக்கான அந்த இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க.
அதாவது எதுக்கு இதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, அந்த வேதாத்திரியத்தை எந்த வழியிலயாவது உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். அது தன்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது செய்யணும். அந்த வேதாத்திரியத்தின் மேல உள்ள ஈடுபாடு, உலக அமைதிக்கு இந்த ஒப்பற்ற மகான் கண்ட கனவை தனது தோள்களிலும் சுமந்து கொண்டு எல்லா வழியிலும் தன்னை அர்ப்பணிப்போடு தொண்டாற்றி வரும் அந்த தூய தெய்வீக ஆன்மாவை வாழ்த்தி வணங்குகிறோம் ஐயா. தலை வணங்குகிறோம். உங்களோட தொண்டுக்கு வணங்கி இன்றைய இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நல்ல ஒரு சிறப்புரை வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நான் இந்த அறிமுக உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சாரல் குழுமத்திற்கு நன்றிகளை தெரிவித்து, என என்ற தாயையும் தந்தையையும் இன்று இந்த கணப்பொழுதிலே மனதார நினைந்து வணங்கி அவர்கள் ஆசியை பெற்றுக்கொண்டு குருவின் சூக்கும ஆற்றலோடு உயிர் கலப்பு பெற்று எனக்கு தெரிந்த என்னை பற்றிய விவரங்களை இங்கே தங்களோடு பகிர வந்துள்ளேன். நன்றிங்கம்மா. அறிமுக உரை சற்று தூக்கலாகவே இருந்தது. மகிழ்வு. அதிலே ஒரு சில திருத்தங்கள் 1995 அடியேன் தீட்சை பெற்று வேதாத்திரியத்திற்குள் வருவிக்கப்பட்டேன் அடியேன் தந்தையினால். என்றும் அதே மன்றத்திலே தந்தையார் பொறுப்பாசிரியராக தொண்டாற்றி இந்த வயதிலும் இன்பம் காணும் ஒரு மாமனிதர். இரண்டாயிரத்தி 15 மனவளக்கலை ஆசிரியர் ஒருவர் சிகாகோவிற்கு பணி நிமித்தமாக வந்திருந்தார். அவர் வகுப்பு எடுக்கிறார் என்று கேள்விப்பட்டு நண்பர் ஒருவர் மூலமாக அவரது வகுப்பிற்கு நாங்கள் குடும்பத்தோடு சென்றிருந்தோம். நண்பர்களையும் அழைத்து கொண்டு சென்ற இடத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். திருநெல்வேலி என்று. திருநெல்வேலின்னா அப்ப எங்க எல்லா விவரங்களையும் கேட்கும்போது கிடைத்த விவரம் அவர் அடியேன் தந்தையின் மாணவர் என்பது. மனவளக்கலையிலே அவர் இங்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அவர் பணி நிமித்தமாக சிகாகோ மாநகரிலே தங்கியிருந்தார். நமது இல்லத்திற்கும் அவர் தங்கியிருக்கும் இடத்திற்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேர சாலை பயணம். வார இறுதியிலே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நமது இல்லத்திலே வந்து தங்கி இருந்து எமக்கு அகத்தாய்வு பயிற்சிகளை அவர் தனிப்பட்ட முறையிலே ஒருவருக்காக அடியேன் ஒருவருக்காக வகுப்பினை நடத்தி கொடுத்தார். அப்போ சொல்லுவார், ஐயா நீங்க சீக்கிரமா ஆசிரியர் ஆகணும். ஆசிரியரா நானா? இப்படியே இதே வார்த்தையை சொல்லி இப்படியே ஒரு புன்முறுவல் போத்தேன். அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நானும் வந்து அமர்ந்து இப்படி ஒரு அனுபவ பகிர்வை நானும் செய்வேன் என்று அன்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. அவர் அன்று எமக்காக தனிப்பட்ட முறையிலே அவர் செலவழித்த நேரம், அவர் பெயர் வந்து சுப்பிரமணியன் சுப்பையா, மேடவாக்கம் அறக்கட்டளையோடு இணைந்து செயலாற்றுபவர். அவர் மூலமாகவே எனக்கு நமது சேனா தியாகராஜன் ஐயாவை அறிமுகம். அன்று தொடங்கி 2015 நவம்பர் மாதத்தில் இருந்து தொடங்கி அப்போ ஆரம்பித்த தொடர் பயணம் இன்று வரை
வேகம் எடுத்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த 95 2015 வரை தேடல் கனன்று கொண்டே இருந்தது. வேறு வாய்ப்புகள் இங்கு வாய்க்காதபடியால் நடுவில் காயகல்ப வகுப்பெல்லாம் நடுவில் நடத்தினாங்க. புளோரிடா மாகாணத்தில் இருக்கிறார் அந்த அன்பர். அவர் ரவிக்குமார் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் இங்கதான் காயகல்ப வகுப்பு, அவர் அதுதான் முதல் வகுப்பு, காயகல்ப வகுப்பு. அங்கும் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பங்கள் கணவன் மனைவிகளாக சென்று அந்த பயிற்சியிலே பங்கு பெற்றோம். அதான் முதல் காயகல்ப வகுப்பு அடியனுக்கு. அப்படியே தொடங்கிய வாழ்வு இப்போ இந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாதிரி அம்மா அடியன் கல்வி தகுதி பற்றி ஒரு பிழையான தகவல். அடியன் 1987 வணிகவியல் இளங்கலை பட்டப்படிப்பு, தொடர்ந்து கூட்டுறவு துறைக்கான பட்டய சான்றிதழ் படிப்பு, 1995 எனக்கு இந்த கணினி துறையிலே ஆர்வம் அதிகம் என்று முதுகலை பட்டப்படிப்பு திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே 65 பேர் அப்போ மாணவர்கள், அதிலிருந்து ஒரு 12 பேர் தான் தேர்ச்சி பெற்று வெளியில் வந்தோம். அதில் அடியனும் ஒருவன். அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கொடுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட இந்த 3 ஆண்டுகளுக்குள் கல்வியை நிறைவு செய்து தேர்வை நிறைவு செய்து வெளியேறிய 12 மாணவர்களில் அடியனும் ஒருவர். தொடர்ந்து அமெரிக்காவிற்கு வந்து பணி நிமித்தமாக வாழ்க்கை 2 குழந்தைகளோடு குடும்பமே வேதாத்திரியத்திற்கு இயன்ற அளவுக்கு தொண்டு செய்து கொண்டு யாமும் அந்த ஜோதியிலே கலந்து இன்பம் கண்டு கொண்டிருக்கும் ஒரு எளியவன் அடியவன். வாழ்க வளமுடன். இந்த நல்லதொரு வாய்ப்பை கோதையம்மா, ஐயா நீங்க வந்தே ஆகணும். எனக்கு இங்க இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் ஒரு தலையாய தொண்டு பணி சிறமேற்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இது இப்பொழுது தேவையாம்மா என்று கேட்க அவர்கள் அன்பு கட்டளையிட்டு, கோதையம்மா உடன்பிறவா சகோதரி, மூத்த சகோதரி, உங்கள் அனைவருக்கும் வழிகாட்டி போல எமக்கும் எமது ஆசிரியர்களுக்கும் உற்ற தாயாகவும் தமக்கையாகவும் இருந்து அனைவரையும் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லை தட்ட இயலாமல் இந்த வாய்ப்பினை சிறமேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல். என்னை ஆளாக்கிய தந்தையின் உதவியோடு இந்த ஒரு சிற்றுரையை வரைவு செய்து கொண்டு உங்கள் முன்னே எமது அனுபவத்தை பகிர வந்துள்ளேன். வாழ்க வளமுடன். எனக்கு நானே சிற்பி. இந்த தலைப்பு வந்ததும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். ஒரு நாள் தவம் இயற்றி அதிகாலையிலே நிறைவு செய்து உள்ளுணர்வாக தோன்றிய ஒரு சில விஷயங்களை எங்கே பகிரும் ஒரு வாய்ப்பு. அன்றைய நாள் பார்த்து நமது சகோதரி கோதையம்மா இருக்க, அம்மா பார்த்துட்டு, ஐயா உங்கள் உள்ள கிடக்கையை உள்ளுணர்வை அழகாக பகிர்ந்தீர்கள். நீங்கள் இதே மாதிரி சாரல் குழுமத்திலே வந்து ஒரு நாள் உங்கள் அனுபவ பகிர்வை தர வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைத்தாங்க. அது பல நாட்களாக
எமது ஆசிரியர் குழுவிலே தொண்டாற்றி கொண்டிருக்கும் ஒரு ஆசிரியருக்கு இந்த வாய்ப்பை நல்குமாறு வேண்டுகோள் வைத்தேன். அதை கொடுத்துருங்க, நான் இங்க மற்ற ஆசிரியர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறியும் இல்லை செய்யுங்க அப்படின்னு சொல்லவும், அன்று பகிர்ந்த விஷயம் எண்ணங்களை பற்றியது. தவம் எப்படி இயற்ற வேண்டும், இயற்றினால் இயற்றும் பொழுது ஏற்படக்கூடிய எண்ண அலை ஓட்டங்கள், சிதறல்கள், அதிலே எப்படி நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டு அல்லது சங்கல்பித்துக் கொண்டு தொடர்ந்து தவத்தை சிறந்த முறையிலே இயற்றும் யாம் உணர்ந்து கொண்டதை அன்று பகிர்ந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் தான் இந்த தலைப்பு அம்மா சொன்னாங்க, எண்ணங்கள் அந்த அடிப்படையிலே சொல்லுங்க அப்படின்றதும். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை, அப்பா இது சம்பந்தமாக உரை தயாரிக்கணுங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன தலைப்பு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தோன்றியது அந்த இடத்துல, எனது எண்ணங்களே எனக்கு சிற்பி அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு நானே சிற்பி அப்படின்னு மாற்றி அமைத்து இந்த தலைப்பிலே இன்று இந்த சிற்றுரையை வழங்க அனைவருக்கும் வணக்கங்களை கூறி துவங்குகின்றோம். வாழ்க வளமுடன். எனக்கு நானே சிற்பி. உலகிலேயே இன்றைய மக்கள் தொகை ஏறத்தாழ 800 கோடி. இவர்கள் அனைவருமே தமது சிந்தனையிலே உயர்ந்து செயல்பட்டால்தான் உலக அமைதி என்பது மலரும். வகையிலே 800 கோடி மக்கள் இணைந்த உலக சமுதாயத்தை ஒரு நாளில் திருத்தி அமைப்பது இயலாத காரியம். எனவே தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதி என்கிற கோட்பாட்டை கையில் எடுத்தார் வேதாத்ரி மகரிஷி. திருவள்ளுவரும் தனி மனித ஒழுக்கத்தை தான் அறம், பொருள், இன்பம் என்று 3 பாலாக, முப்பாலாக வழங்கினார். தனி மனிதனை யார் திருத்துவது? ஒருவரை மற்றவர் அல்லது ஒருவர் மற்றவரை திருத்த முயன்றால் வருத்தம் தான் மிஞ்சும், திருத்தம் ஏற்படாது. ஒருவர் முதலில் தான் திருந்தி நற்பயனை வெளிப்படுத்தினால் அவரை பார்த்து மற்றவர் திருந்த வழி நிச்சயம் ஏற்படும். மகரிஷியும் தன்னை முழுமைப்படுத்திய பிறகே உலகம் திருந்த வழி காட்டினார், ஒளி காட்டினார். வைணவ சமயத்தின் தலைவராக மதிக்கப்படுபவர் நம்மாழ்வார். அவர் அருளிய திருவாய்மொழி உபதேசமாகவும் இறையானுபோக வெளிப்பாடாகவும் பாசுரங்களை உடையதாகும். முதல் பாசுரத்திலே இறைவன் அடியை தொழல் வேண்டும் என்கிறார். தொழுதால் பிறவி துயரை நீங்கலாம் என்று உபதேசிக்கிறார். யாருக்கு என்றால் தனது மனதுக்கே உபதேசித்தார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரு மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெனன் மனனே என்பது பாடல்.
மனனே என்றால் மனமே என்று கொள்ளல் வேண்டும். நலம் என்பது நலன் என்பது போல மனம் என்பது மனன் என்று ஆயிற்று. இறைவனது குணங்களை குறிப்பிட்டாரே தவிர உருவத்தை குறிப்பிடவே இல்லை. தன் மனதை அழைத்து உபதேசித்தார். அதனால்தான் மகான் வேதாத்ரியும் மனதை வளப்படுத்தும் கலையை கற்பித்தார். ஆக பிறரை திருத்திட மனதளவில் தான் திருந்தி வழிகாட்ட வேண்டும் என்பதால் எனக்கு நானே சிற்பி என்கிற தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். சிற்பி என்பவர் சிலை செய்பவர். அவர் கல்லிலே சிலை வடித்தல் வேண்டும். கடவுள் சிலை அல்லது ஒரு நபரின் சிலையை அவர் வடித்திடுவார். அப்படியானால் சிலையை கல்லிலிருந்து செதுக்குவதற்கு முன் நபரின் உருவத்தை அல்லது அந்த கடவுளின் உருவத்தை அவர் அறிந்திருக்க வேண்டும் இல்லையா? பிள்ளையார் சிலை என்றால் யானை முகம், துதிக்கை, மேலும் 4 கரங்கள், தொந்தி வயிறு, இப்படி வடிவம் தெரிந்து செதுக்கினால்தானே பிள்ளையாராக வருவார் அல்லது பிள்ளையார் சிலையாக அமையும். இல்லை என்றால் பிள்ளையார் சிலை வடிக்க குரங்காகி விடலாம் அல்லவா? ஆக எனக்கு நான் சிற்பி என்றால் நான் யார் என்கிற உண்மை வடிவம் அறிந்திருத்தல் வேண்டுமே. ஆகையினால் என்னை அறிதல் தன்னை அறிதல் என்கிற கல்வியை பயில வேண்டும். அப்படி நடந்தால்தான், அப்படி ஆனால்தான் என்னால் என்னை நான் செதுக்க இயலும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்பார் திருமூலர். தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. இது வள்ளல் பெருமானுடைய பாடல். வள்ளல் பெருமான் மேலும் என்ன சொல்கிறார் தன்னை அறிவதற்கு? தகுந்த ஆசிரியரின் மூலம் நெற்றிக் கண்ணை திறந்து கொள் என்கிறார் வள்ளல் பெருமான். தகுந்த ஆசானை எப்படி தேடுவது? இறைவன்தான் குருவாக வருவான். எனவே தெய்வ சிந்தனை ஒருவனுக்கு இருந்தால் அவனுக்கு இறைவன் குருவாக வந்து அருள் செய்வான். அருபரத்தொருவன் குருபரனாகி அவனியில் வந்து அருளிய பெருமை என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். மகானும் என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய் என்றும் மகரிஷியும் பாடியிருக்கிறார். தெய்வ சிந்தனை வேண்டும் குருவை அடைவதற்கு. ஆனால் மனிதனுக்கு தெய்வ சிந்தனை வருவதற்கு பல தடைகள் உள்ளன என்கிறார் மாணிக்க வாசகர். அவரும் நல்குரவென்னும் அல்லலிற் பிழைத்தேன், நல்குரவென்னும் அல்லலிற் பிழைத்தேன் என்பார். அதாவது முதலிலே வரக்கூடிய தடை வறுமை என்கிறார். நல்குரவு என்றால் வறுமை என்று பொருள். நல்குரவென்னும் அல்லலிற்
பிழைத்தேன். அல்லல் நல்குறவு என்றால் வறுமை. பசி வந்தால் பத்தும் பறந்து போய்விடும். அல்லல் என்றால் துன்பம் இல்லையா? நல்குறவுன்னா வறுமை. பசி வந்தால் பத்தும் பறந்து போய்விடும் என்று ஔவையார் கூறுகிறார். அதனாலேதான் ராமலிங்க பெருமான், வள்ளற் பெருமான் முதலிலே அன்ன தர்ம சாலையை நிறுவினார். ராமலிங்க பெருமான் முதல்ல அன்ன தர்ம சாலையை நிறுவினார். பின்புதான் ஞான சபை கோவிலை கட்டுவித்தார். விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் கடவுளை காட்ட முடியுமா என்று மட்டும் கேட்கவில்லை. தங்கள் வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடுகிறது, அதை போக்க முடியுமா என்றும் கேட்டார். மகரிஷியும் கூட இளமையிலே வறுமை கொடுமைக்கு ஆளாகி அதை ஒழிக்க முடியுமா என்று தனக்குத்தானே கேள்வியை கேட்டுக்கொண்டார் அல்லவா? சரி, வறுமை நீங்கினால் இளமை காலத்தில் பொருள் சம்பாதிக்க அலைகிறான் மனிதன். பெண் உத்தியோகம் கிடைத்தவுடன் வாழ்க்கை துணையை நாடுகிறான். ஒருவனுக்கு ஒருத்தி என்றால் பரவாயில்லை, சிலர் நெறி தவறியும் சென்று விடுகிறார்கள். மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறார்? பெண்களின் கண்களில் இருந்து தப்பினேன் என்கிறார். பெண்களின் கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்தேன். கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தேன். கூர்த்த கூர்மையான, நயனம்னா தெரியும் கண்கள்னு, கொள்ளையில் கொள்ளை கொள்ளுதல், அதிலிருந்து பிழைத்தேன், தப்பித்தேன். இது திருவாசக வார்த்தையாகும். இதன் பிறகும் செல்வச் செருக்கு, கல்வி செருக்கு, எதுக்கு, அதாவது வறுமையிலிருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் பெண் ஒழுக்கம், அதிலிருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் செல்வச் செருக்கு, கல்வி செருக்கு, நாத்திகம் பேசுதல் என்று பல தடைகளை தாண்டி தனக்கு தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாயிற்று. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாயிற்று என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார். வேதாத்ரி மகரிஷியின் பெற்றோர்கள் கல்வி அறிவு இல்லாதவர் என்றாலும் கடவுள் பக்தி மிகுந்த ஒழுக்க செயலர்கள். எனவே தெய்வ சிந்தனையே மகரிஷி கருத்தொடராகவே பெற்றவரானார். இப்போது என்னை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல தோன்றுகின்றது. அடியேனை பற்றியும், என்னுடைய மூதாதையர்களில் சிவ தீட்சை பெற்று சிவ பரம்பொருளை வழிபட்டவர்களும், வைணவ தீட்சை பெற்று பெருமாள் வழிபாடு செய்தவர்களும் உண்டு. என் தந்தையார் மேற்படி இரு சமயங்களையுமே நன்கு அறிந்தவர். அவர் வள்ளற் பெருமானின் சுத்த சன்மார்க்க நெறியை பின்பற்றுபவர். வள்ளற் பெருமானின் சுத்த சன்மார்க்க நெறியை பின்பற்றுபவர். சுத்த சன்மார்க்க நெறி, சுத்த சன்மார்க்க இல்ல, சுத்த சன்மார்க்க நெறியை பின்பற்றுபவர். வேதாத்ரி மகரிஷியும் வள்ளலாரை குருவாகவே ஏற்றுக்கொண்டவர். வள்ளலாரின் தரிசனம் கிடைக்கப் பெற்றவர். தந்தையாரும் மகானை குருவாக ஏற்று
குண்டலினி தவம் பயின்று அருள் நிதியராகி தவமன்ற பொறுப்பாசிரியராக என்றும் தொண்டாற்றி இன்பம் கண்டு வருகிறார். அடியேனும் குருபிரானுக்கு ஆளாகி இந்த தவமன்றத்தை அமைத்து என்ற வகையிலே நடத்தி வருகின்றேன். இது ஒரு வகையிலே கருத்தொடராக வந்த தெய்வ சிந்தனையால் நிகழ்ந்திருக்கின்றது என்று பணிவுடன் கூறிக்கொள்கிறேன், சொல்லிக் கொள்கிறேன். ஆக மகான் காட்டிய வழியிலே தன்னை அறிந்து தலைவனை அறியும் வித்தையை கற்றுக்கொண்டு என்னை முழுமைப்படுத்தும் பணியிலே ஈடுபட்டுள்ளேன். அதாவது நான் யார், என் உண்மையான வடிவம் எப்படி அமைதல் வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டேன். நான் யார் என்பதை மகான் எப்படி அறிவிக்கிறார்? அறிவேதான் நான் எனவே ஐயமின்றி தேர்வோம், அதுவேதான் படற்கையிலே அலை மனமென்றறிவோம் என்று ஞானக்களஞ்சியத்திலே பதிவு செய்துள்ளார். அறிவேதான் நானெனவே ஐயமின்றி தேர்வோம், அதுவேதான் படற்கையிலே அலை மனமென்றறிவோம். இந்த அறிவு என்னிடம் எப்படி இருக்கிறது? பகுதி அறிவாக உள்ளது. அதாவது ஃப்ராக்ஷனல் கான்சியஸ்னஸ், பின்னமாக உள்ளது. இதனை முழுமைப்படுத்தி பார்த்தால்தான் முழு வடிவம் தெரியும். இந்த முழு வடிவமும் என்னுள்ளேதான் மறைவாக உள்ளது. இதனை வெளிப்படுத்தும் கல்விதான் உண்மையான கல்வி, அதாவது உள்ளுணர்வு கல்வி. True education is manifestation of perfection already hidden in man என்று விவேகானந்தர் பிரகடனம் செய்துள்ளார். True education is manifestation of perfection already hidden in man. தற்போது நான் என்கிற அறிவு எப்படி இருக்கிறது? நான் அகம்பாவமாம் குறுகிய நாட்டத்தில். நான் அகம்பாவமாம் குறுகிய நாட்டத்தில் என்று மகரிஷி பாடியுள்ளார். அதாவது ஆணவத்தால் குறுகி கிடக்கின்றது. ஆணவம் என்றால் யான், எனது என்கிற இரு வகை பற்று என்பார் மகான். யான் எனும் செல்வாக்கு பற்று மற்றும் எனது எனும் பொருள் பற்று தன்முனைப்பு என்று ஆணவத்தை அடையாளப்படுத்துவார் மகரிஷி. அதெல்லாம் யான் எனும் செல்வாக்கு பற்று மற்றும் எனது என்னும் பொருள் பற்றும், இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் தன்முனைப்பு. இது மகரிஷி அடையாளப்படுத்துகிறது விஷயம். இந்த ஆணவம் காரணமாக உடன் பிறந்து வருவன கன்மம், மாயை. ஆக மொத்தம் 3 குற்றங்கள். இவற்றை மலங்கள் என்று சைவ சமயம் பெயரிட்டுள்ளது. நம் உடலிலே உணவு கழிவாக வருவதும் மலம்தான். அதனை தினமும் 2 முறை கழித்தாலும் தினமும் தொடர்கதைதான். அதுபோல நம் உயிரிலே ஏற்படும் 3 மலங்களையும் தினமும் தற்சோதனையினால் அகற்றி வர வேண்டும். இதற்கு தினமும் மௌனதவம் மிக மிக முக்கியம் என்பதை உணர்ந்தும் உள்ளேன். தினமும்
ஆசை என்கிற வேகமான ஆற்றலை ஆராய்ச்சிக்கு மடைமாற்ற வேண்டும் மகரிஷி சொல்கிறார். இந்த 3 மலங்களுள் மூன்றாவதாக நம்மை போர்த்தியுள்ள போர்வை, அதாவது நம் அறிவை மூடியுள்ள போர்வை, மாயை அல்லது மயக்கம். நான் யார் என்று அறியாத மயக்கத்தோடு நலனறியா புலன் மயக்கம் மாயை ஆகும். இது மகான் வார்த்தைகள். நான் யார் என்று அறியாத மயக்கத்தோடு நலனறியா புலன் மயக்கம் மாயை ஆகும். இந்த மேற்போர்வை நீங்கிட முதலில் நான் யார் என்று அறியும் தவம் பயின்று கொண்டேன். அடுத்து புலன் மயக்கம், அதாவது புலன் இன்பம் துய்ப்பதிலே அளவு முறை மீறி மாறாமல் அளவோடு செயல்படுகிறேனா என்பதை அன்றாடம் தற்சோதனையால் உரைத்து பார்த்துக் கொள்கிறேன். இந்த மேற்போர்வையை நீக்கினால் அடுத்தபடி நாம் போடும் சட்டை, ஷர்ட் மாதிரி கன்மம் என்கிற வினைப்பதிவுகளை கழற்ற வேண்டும். அதன் பிறகுதான் ஆணவம் என்கிற பனியனை கழற்ற இயலும். மாயை என்கிற மயக்கம் நீங்கும் போது இனிமேல் தீவினை பதிவுகளை, அதாவது ஆகாமிய வினைகளை செய்யும் வாய்ப்பும் ஏற்படாது. பட்டினத்தார் பிறந்ததற்கு பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ பிறந்ததற்கு பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. பட்டினத்தார் பாடல். ஆக முதலிலே ஆகாமிய கர்மங்களை தினமும் செதுக்கி சீர்படுத்துதல் வேண்டும். இதை தவம் மற்றும் தற்சோதனையால் செயல்படுத்தி வருகிறேன். சஞ்சித கர்ம பதிவுகளை துரியாதீத தவத்தின் மூலம் தேய்த்தழித்து வருகிறேன். நியூட்ரலைசேஷன் ஆஃப் இம்ப்ரின்ட்ஸ். மேலும் நல்ல மேற்பதிவுகளாலும் வினைகளை போக்கலாம், வினைப்பதிவுகளை போக்கலாம் என்று மகரிஷி அறிவுறுத்தியபடி கடமை, ஈகை இரண்டையும் ஆன மட்டிலும் செய்து வருகிறேன். அறநெறி வாழ்வு என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை என்பதை நாம் அனைவருமே அறிவோம். ஈகை என்பது இல்லாத ஒருவருக்கு செய்கிற உதவி. கடமை என்பது பொதுநலத் தொண்டு. இவற்றை என் சக்திக்கு ஏற்றபடி செய்து வருகின்றேன். ஒழுக்கம் என்பது பற்றி வரையறை செய்து மகரிஷி ஃபார்முலா தந்துள்ளார். இது தவிரவும் 5 ஒழுக்க பண்பாடு, பின் அதையும் சுருக்கி 2 ஒழுக்க பண்பாடு என்று விதித்துள்ளார். ஏனெனில் இந்த பண்பாட்டினால் தீவினை பதிவுகள் புதிதும் வராது, முன் பதிவுகளும் அழிந்து போகும். 2 ஒழுக்க பண்பாட்டிலே அனைத்து அற நெறிகளும் அடக்கமாக உள்ளது. திருவள்ளுவர்
அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. திருக்குறள். அதாவது பிறர் துன்பத்தை தன் துன்பமாக உணர்தல் வேண்டும். அதுவே 6வது அறிவின் அடையாளம். இதைத்தான் மகரிஷியும் பிறர் துன்பம் போக்கற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டுமாகும் என்றும் பாடியுள்ளார். பிறர் துன்பம் போக்கற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டுமாகும். துன்பப்படுவோருக்கு மட்டுமல்ல, துன்பப்படும் உயிர்கள் அனைத்துக்கும் உதவுவதே அருட்தொண்டு. துன்பப்படுவோருக்கு மட்டுமல்ல, துன்பப்படும் உயிர்கள் அனைத்துக்கும் உதவுவதே அருட்தொண்டு. எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நிலை காத்து இறையுணர்வில் இணைந்து அறமாற்றி வாழும் பேறு. மகான் வார்த்தைகள். எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நிலை காத்து இறை உணர்வில் இணைந்து அறமாற்றி வாழும் பேறு என்றும் மகரிஷி பாடியுள்ளார். இதில் உணவுக்கு உயிர்களை கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் தான் முதன்மையான ஒழுக்கமாகும் என்பது அடியேனின் கருத்து. இதைத்தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பார் வள்ளற்பெருமான். இந்த வகையிலே முற்றிலும் புலால் உண்ணாமையை பின்பற்றுவது எங்கள் குடும்பம் என்று பெருமிதத்தோடு இங்கு கூறிக்கொள்கிறேன். இப்படியாக இறைநிலை உணர்வு, அறநெறி வாழ்வு இவற்றை கடைபிடித்து வருகிறேன். முழுமை பெறுவதற்கு 2 எளிய வழிகளை ஒரு கவியின் மூலம் மகரிஷி தந்துள்ளார். நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேராது எத்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊருலகக் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையாது எப்பேருதவத்தால் அன்றி யார் பெறுவார் யார் தருவார் அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்றறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பும் வேண்டும். நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேராது நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையாது இப்பேறு தவத்தால் அன்றி யார் பெறுவார் யார் தருவார் அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்றறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பும் வேண்டும் என்கிற பாடலில் எப்படி ஒரு பாத்திரத்தில் நீரை நிரப்பினால் அதனுள் இருந்த காற்று வெளியேறுமோ அதுபோல நம் மனதிலே இறைவனை குடியேற்றினால் 3 மலங்களும் வெளியேறிவிடும் என்கிறார். மனதிலே இறைவனை எப்படி குடியேற்றுவது? இதற்கு வள்ளல் பெருமான் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் என்று பாடல் பாடுகிறார். வாழ்த்தும் போது வாழ்த்துபவர் வாழ்த்தப்படுபவர் மனதுக்குள் வந்து விடுவார் அல்லவா?
எனவே இறைவனை வாழ்த்துவது முதல் வழி. இது முதலாவது உபதேசம். அடுத்தது, மனிதன் தவறு செய்வது இயல்பு. Error is human. தவத்தில் விழிப்பு நிலை கிட்டும். விழிப்பு நிலை என்கிற வெளிச்சத்திலே தம்மிடம் அவ்வப்போது வந்து ஒட்டுகிற வேண்டாதவற்றை செதுக்கி வர வேண்டும். இதைத்தான் சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று மேற்படி பாடலிலே மகான் உபதேசித்துள்ளார். அதுல ஒரு சிறிய திருத்தம். அதுல விழிப்பும் வேண்டும்னு பாடினேன். பொறுத்தருள்க, சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இதைத்தான் சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று மகான் கூறியுள்ளார். எப்படி? விழிப்பு நிலை என்ற வெளிச்சத்திலே தம்மிடம் அவ்வப்போது வந்து ஒட்டுகிற வேண்டாதவற்றை நாம் செதுக்கிக் கொண்டே வர வேண்டும். குருவை வாழ்த்தினால் அவருக்குள் இறைவன் குடிகொண்டிருப்பதால் குருவை வாழ்த்தினாலே இறைவனை மனதிலே வீற்றிருக்க செய்யலாமே. இப்படியாக குருவை வாழ்த்தியும் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்று திருமூலர் அருளியபடி சிந்தித்தும் வருகிறேன். முழுமையான தங்க விக்கிரகமாக மாறுவதே நம் லட்சியம். முழுமையான தங்க விக்கிரகமாக மாறுவதே நம் லட்சியம். இந்த வகையிலே மனவளக்கலை தான் அதற்கு உரிய கலை ஆகும். ஆக என்னை முழு அறிவு சிலையாக மாற்றிட, செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்த செதுக்கிக் கொண்டே இருக்கிறேன். என்னை முழுமைப்படுத்தி வருகின்றேன். முழுமை பெறுவேன் இறையருளின் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும். வாழ்க வளமுடன் என்று கூறி எமது இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும், இந்த சிற்றுரையை அடியேன் மனதிலே விதைக்க காரணமாக இருந்த அடியேன் தந்தையை வணங்கி, தந்தை மகற்காற்று உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த திருக்குறளுக்கு இலக்கணமாக இருக்கும் தந்தையின் பாதம் தொட்டு வணங்கி, இறையருளின் கருணையும் குருவின் ஆசையும் எப்பொழுதும் எமக்கும் எமது குடும்பத்திற்கும் வழங்கிட அனைத்து அன்புள்ளங்களையும் வேண்டி வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். அளிப்பதற்கு பேராசிரியர்